தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு பேச இணைந்திருக்காங்க நந்தா. வணக்கம் நந்தா. வணக்கம் முகேஷ். நயினார் நாகேந்திரன் கேஸில் பாஜக தலைவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன நடந்திருக்கு, யார் அந்த தலைவர்கள்லாம்? நயினார் நாகேந்திரன் நெல்லையில் சட்டமன்ற உறுப்பினர் வந்துக்கிட்டு இருக்காரு. பாஜகவுடைய சட்டமன்ற தலைவர். அவர் திருநெல்வேலி தொகுதியில் மக்களவைக்கு போட்டியிடுறாரு. தேர்தலில் அவருக்கு மக்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டுச்சு. ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பணத்தை பிடிக்கிறாங்க. தாம்பரமில் வச்சு பிடிச்சி தாம்பரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டு அது இப்போ சிபிசிடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. 3 பேர் அதில் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா ப்ளூ டைமண்ட் அப்படிங்கிற அந்த ஹோட்டலுடைய மேனேஜர். அது நயினார் நாகேந்திரன் சொந்தமானது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே நயினார் இந்த பணத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க யாருன்னே தெரியாது, எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை அப்படி தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் காவல்துறை இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணுன்னே அடுத்தடுத்து உண்மைகள் வெளியே வந்துச்சு. முதல்ல வெளியான உண்மைன்னா அந்த காவல்துறைக்கிட்ட இருக்கும்போதே அந்த உண்மை வெளியாக இருந்துச்சு. என்னென்னா இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அந்த சதீஷ் அப்படிங்கிறது தான் மேனேஜர். அவர்கிட்ட பாஜகவுடைய உறுப்பினர் அட்டை இருந்துச்சு, நயினார் நாகேந்திரனுடைய எம்எல்ஏ கார்டு இருந்துச்சு, பாஸ் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதனால் நயினாருக்கு தொடர்பு இருக்குமோன்னு சொல்லி இதை சிபிசிஐடி விசாரிக்கிறதுக்காக இது பண்ணாங்க. இடிக்கு சொல்லும்போது இடி நாங்கள் இப்போவே இதை விசாரிக்க முடியாது, போலீஸ் விசாரிக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கலாம்னாங்க. ஐடி நாங்கள் தனியாக கேஸ் ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம், விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தபடியாக என்ன வந்துச்சுன்னா மே 2ஆம் தேதி சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ நயினார் நாகேந்திரன் ஆஜராகியிருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் என்னென்னா அந்த டிக்கெட் இருக்குல்ல, சம்மந்தப்பட்டவங்க யாருமே எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, அந்த பணத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை நயினார் சொல்கிறாரு. ஆனால் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த கோட்டாவில் தான் ஈக்கி போட்டு அந்த டிக்கெட்டை வாங்கி கொடுத்துருக்காருன்னு தெரிய வருதும்போது யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ஈக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. இதன் தொடர்ச்சியாக பாஜகவை சேர்ந்த தொழிற்பிரிவு தலைவராக இருக்கிற கோவர்தனுடைய வீட்டில் ரெய்டு நடந்துச்சு. அவருக்கு விசாரணை கூப்பிட்டாங்க. விசாரணையில் தகவல் வரல. அதுக்கு பிறகு மே மாதம் ரெய்டு நடத்தப்படுது, 9ஆம் தேதி நினைக்கிறேன். அந்த ரெய்டில் சில முக்கிய தகவல்கள் கிடச்சிருக்கு. குறிப்பாக அவருடைய டிரைவர்கிட்ட சில தகவல்களை சிபிசிஐடி போலீஸார் வாங்கியிருக்காங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா புளியந்தோப்புலேருந்து ஒரு பண்டில் வந்துச்சு, அப்புறம் யானைக்கோழிலேருந்து ஒரு பண்டில் வந்துச்சு, அந்த பண்டில் தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு. அது போக கிட்டத்தட்ட 200-250 ஸ்வீட் பாக்ஸ் பாஜக தேர்தலுக்கு செலவு பண்ணாங்க. அதெல்லாம் கோவர்தன் தான் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதில் 2 தலைவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தகவல் சொல்லியிருந்தாங்க. அது யார் அப்படின்னா ஒன்று எஸ்ஆர் சேகர், 2வது பாஜகவுடைய அமைப்பு தலைவராக இருக்கிற ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த கேசவ விநாயகம் பிள்ளை. இந்த 2 பேத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அவங்க ஆஜராகிறதுக்கு கால அவகாசம் கேட்டிருக்காங்க. இந்த நிலையில் இன்றைக்கி கோவை கணபதி நகர் பகுதியில் இருக்க எஸ்ஆர் சேகர் வீட்டில் சிபிசிஐடி சோதனை நடத்துகிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. எதற்காக இந்த சோதனை அப்படின்னு தெரியல. சம்மன் அனுப்பியிருக்காங்க, இன்னும் அவர் ஆஜராகலை. அதுமுள்ளே இந்த ரெய்டு அப்படிங்கும்போது அடுத்து என்ன யார் மாட்டுவாங்க, இல்லை இது எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியல. ஏற்கனவே கோவர்தன் வீட்டில் ரெய்டு நடத்தி அவர்கிட்ட டிரைவர்கிட்ட வாங்கின வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த 2 சம்மன் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த சம்மனோடு சேர்த்து ரெய்டு நடக்கும்போது இது இன்னும் சில ஆட்களை கை காட்டலாம் அல்லது வேறு விசாரணைக்கு நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பாஜக தலைவர்கள் வேறு யாரும் இதில் உள்ள வருவாங்கன்னு ஒரு கெஸ் இருக்குதா? வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அவங்க 250 ஸ்வீட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தை டிரைவர் சொன்னதாக சிபிசிஐடி தரப்பு சொல்கிறாங்க. 250 அப்படிங்கும்போது ஒரே தொகுதிக்கு பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க, பாஜக போட்டியிட்ட தொகுதிகளுக்கெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. முக்கிய தலைவர்கள் அப்படிங்கும்போது கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டியிட்டார், நீலகிரியில் முருகன், தென்சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிக்கிட்டாங்க, அப்புறம் நயினார் நாகேந்திரன், இந்த மாதிரியான முக்கிய பிரமுகர்கள்லாம் போட்டியிட்ட தொகுதிகளை செலவழிப்பாங்கன்னா அந்த தொகுதி வேட்பாளர்களுக்கு தெரிஞ்சு நடந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களும் விசாரணை வளையத்துக்குள்ளே வரலாம். இல்லை அந்த தொகுதிக்கான பொறுப்பாளர்களாக சிலர் போட்டிருப்பாங்கல்ல, அவங்க விசாரணை வளையத்துக்குள்ளே வரலாம். இல்லை கட்சிக்குள்ளே இருக்க மற்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க பேர்கள் கூட அடிபடுது. அது யார் அப்படின்னு விசாரணையில் இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம வெளியே ரிவீல் பண்ண முடியாது. அதனால் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒருவேளை அந்த 4 கோடியும் நயினார் நாகேந்திரனோட தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது என்ன மாதிரி தண்டனையாக இருக்கும்? 4 கோடி அவரோட தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது அவரோட தான் அப்படிங்கும்போது வாக்குக்கு பணம் கொடுக்கறதுக்காக அதை எடுத்துகிட்டு போனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி கொண்டு போனாங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவர் மேல் நடவடிக்கை எடுக்கும் தேர்தல் ஆணையம். தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தடை, இல்லை அவர் வெற்றி பெற்றால் அது செல்லாதுன்னு சொல்கிறது, அந்த மாதிரியான விவகாரங்கள் ஃபஸ்ட்டு வரும். 2வதாக அந்த 4 கோடி ரூபாய்க்கு சோர்ஸ் என்ன அப்படின்னு ஐடி கேட்பாங்க. 4 கோடி ரூபா நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க,
இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இது வருமான வரி கட்டியிருக்கீங்களா அப்படின்னு. இப்போ அந்த சோர்ஸ் அவர் காட்டிட்டாரு அப்படின்னா, வருமான வரி கட்டியிருந்தாருன்னா ஐடி விட்டுரும். இல்லை சோர்ஸை மட்டும் காட்டுறாரு ஆனால் ஐடி அதுக்கு கட்டாமல் விட்டுருந்தாரு அப்படின்னா அதுக்கு வந்து அபராதம் போடுவாங்க. 200 மடங்கு 100 மடங்கு அப்படின்னு அவங்களுடைய ரூல்ஸ் படி என்ன கணக்கு வருதோ அதை போடுவாங்க. இல்லை அவர் அந்த வருமானத்துக்கு சோர்ஸே காட்ட முடியல அப்படின்னா அப்போ இடி உள்ள வரும். அந்த பணம் எப்படி வந்துச்சு, சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுச்சா, இதன் பின்னணியில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா அந்த கேஸ் இன்னும் பெரிய அளவுக்கு நின்றுக்கிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருமான வரி வந்து அவர் கட்டியிருந்தாலும் ஆனால் அந்த எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறப்போ மினிமம் ஒரு விவசாயியாக இருந்தாலும் 50,000 தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய அந்த 50,000த்தையே அவங்க வந்து பறிமுதல் செய்யும்போது இதை பறிமுதல் செய்ய மாட்டாங்களா? அந்த அமௌண்ட்டை பறிமுதல் பண்ணிட்டாங்க. பட் நடவடிக்கை என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த பணம் எடுத்துகிட்டு போனதுக்கான விஷயம் இருக்குல்ல, அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். வருமான வரித்துறை ஒரு பக்கம், இந்த வழக்கு வந்து ஒரு 3-4 துறைக்கு கீழே போகும். காவல்துறை ஒரு கணக்கு எடுப்பாங்க, சிபிசிஐடி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க. அந்த பணம் அவர் தான் தேர்தலுக்கு தான் வந்து ஓட்டுக்கு தான் கொடுக்க போனார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போது வந்து அவர் மேலே தேர்தல் நடவடிக்கை எடுக்கும். வருமான வரி கட்டினாங்களா இல்லையானா ஐடி எடுக்கும். சோர்ஸ் காட்ட முடியல அப்படின்னா இடி உள்ளே வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட் வந்து விசாரிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படியும் இன்னும் இது வந்து தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு தான் அந்த விசாரணை தொடர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. அப்புறம் இன்னொரு தகவல் வந்து கேள்விப்பட்டேன். கோயம்புத்தூரில் வந்து ஏதோ பாஜக நிர்வாகி அவர் வீட்டில் காணாமல் போச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாராம். கடைசியில் இப்போ போலீஸ் வந்து அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அது? பாஜக தலைவர் விஜயகுமார் அவர் பேர் வந்து, அவர் வந்து ஓட்டுநர் அணியோட முன்னாள் நிர்வாகி. அவர் வந்து அவரோட வீடு வந்து அன்னூர் இருக்குல்ல, அன்னூரில் தான் அவரோட வீடு இருக்குது. அவர் வந்து குடும்பத்தோட வெளியூர் போயிட்டு மே 18ஆம் தேதி வந்திருக்காங்க. வீட்டுக்கு வரும்போது கதவு டோரும் ஓப்பனாக இருந்திருக்கு, பீரோல் கதவும் உடைச்சிருக்கு. உடனே அவர் பார்க்கும்போது அவர் வந்து உள்ளே வந்து 1.5 கோடி ரூபாய் ரொக்கமும் அது லேண்ட் வாங்க வச்சுருந்தேன், 9 சவரன் நகையும் நான் வச்சுருந்தேன், அது வந்து காணும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. உடனே காவல்துறையும் அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்று திரும்ப வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த மாதிரிலாம் செக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு இடங்களுக்கும் சிசிடிவிலாம் பார்த்து கடைசியில் 24 மணி நேரத்துலேயே அந்த திருடுனவனை வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த திருடனவன் வந்து அவனோட பேர் வந்து அன்பரசன். அவனுக்கு வந்து இதுக்கும் மேலே, அதாவது ஒரு சில மாவட்டங்களில் வந்து மொத்தத்தில் 18 கேஸ் கிட்ட அவன் பேரில் இருக்குது. ஏற்கனவே ஒரு திருடிட்டு தான் வந்திருக்காரு. கடைசியில் அவரை பிடிச்சு பார்க்கும்போது ரொக்க பணம் வந்து இங்கே சொன்னாங்கல்ல 1.5 கோடி அப்படின்னு சொல்லி, ஆனால் 1.5 கோடி இல்லையா, 18 லட்சம் ரூபாய் தான் இருந்திருக்கு. உண்மையிலேயே 18 லட்சம் தான் இருந்துச்சா, இல்லை போலீஸ் 18 லட்சத்தை பிடிச்சிட்டு மீதியை வந்து இவ்வளோ தான் நாங்கள் பிடிச்சோம் அப்படின்னு கணக்கு எதுவும் காமிக்கிறதுக்காக பண்ணிட்டாங்க. அது காவல்துறை வந்து அதனால தான் விசாரிச்சிருக்காங்க. இவனும் அந்த அக்யூஸ்ட் அவனும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லையா அந்த வீட்டில் வந்து மொத்தத்துலேயே 18 லட்சம் ரூபாய் தான் இருந்துச்சு, நகை 9 சவரன் நகை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கான். கொடுத்தோடனே திரும்ப வந்து காவல்துறை வந்து நேராக விஜயகுமார்கிட்டே போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. இங்கே விசாரித்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு திரும்ப விஜயகுமார்ட்டையும் விசாரிச்சிருக்காங்க. விஜயகுமார் வந்து ஒரு ஷாக்கான தகவலை வந்து சொல்லியிருக்காரு. உடனே ஆமாம் ஐயா, நான் வச்சதே 18 லட்சம் ரூபா தான், லேண்ட் வாங்க தான் வச்சுருந்தேன் 18 லட்சம் ரூபா அப்படின்னோன்னா, ஏன் இந்த பொய்யான தகவல் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? அமௌண்ட் எக்ஸ்ட்ரா சொன்னால் இல்லை, எப்படி பார்த்தாலும் வந்து போலீஸ் ரெக்கவர் பண்ணாங்கன்னா எந்த அமௌண்ட் இருந்துச்சோ அதான் ரெக்கவர் பண்ண முடியும். 18 இப்போ 1.5 கோடி போச்சுன்னா கூட திரும்ப செலவு பண்ணிட்டானா அதில் மிச்சம் மீதி தான் கையில் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா தொகை கிடைச்சா சரி ஓகே, அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. 18 இப்போ அவர் சொன்ன மாதிரி 1.5 கோடி தான் போயிருக்கு அப்படின்னாலும் இங்கே 18 லட்சம் ரூபாய் தான் இருக்குன்னா காவல்துறை நான் 1.5 கோடியாக கொடுக்க போகுது. 10% தானே இருக்குது. 1.5 கோடியில் 10% தானே 18 லட்சம் கிட்ட வருது. 18 லட்சம் ரூபாய் 10% கொஞ்சம் கூட வருது. அவர் காவல்துறையிட்ட வந்து காவல்துறை கொஞ்சம் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமாம் ஐயா, இருந்தது வந்து 18 லட்சம் ரூபாய் தான் நான் வச்சுருந்தேன். நான் வந்து பெரிய அமௌண்ட் சொன்னால் நீங்கள் வந்து துரிதமாக செயல்படுவீங்க, அமௌண்ட் பெருசாக இருந்துச்சுன்னா கேஸை நீங்கள் சீக்கிரமாக எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது வந்து காவல்துறைக்கே ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி ஷாக்கான விஷயமா ஆயிடுச்சு. ஆனால் கரெக்டாக அவரும் சொல்லியிருக்காருல, 1.5 கோடின்னு சொன்ன பிறகு தானே 24 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. இப்போ அதுவே 18 லட்சம் தானே அப்படின்ட்டு ஒரு வாரம் எழுதிருப்பாங்க. 18 லட்சம் செலவு பண்ணி முடிச்சு கையில் 5000 10,000 சுற்றிட்டு வந்திருப்பான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா அந்த 18 லட்சம் ரூபா தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்போ காவல்துறையை வந்து அதிக பேர் அதில் செலவிட்டு இவருக்காண்டி அதிகமாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இவர் பொய்யான தகவலை வந்து இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறனால இப்போ இவர் மேலேயும் கேஸ் போடுறாங்க. பாவம், காசை பறி கொடுத்த மனுஷன் ஏதோ ஒரு பதட்டத்தில் போட்டிருப்பாப்புல, இப்படி ஆகி போச்சு. ஆனால் அதுக்குன்னு ஒரு 18 லட்ச ரூபா ஒரு 30 லட்ச ரூபா சொல்லியிருந்தா கூட சரி, காவல்துறையே ஒரு சரி பாவம் அப்படிங்கிற ஒரு இதில் விட்டுருப்பாங்க.
ஆனால் அவர் சொன்னது வந்து பெரிய அமௌண்ட்டாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறனால இப்போ அவருக்கு மேலேயும் சட்டம் போடணும், அதாவது அவர் மேலேயும் கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜாபர் சாதிக் கேஸ். ஜாபர் சாதிக் கேஸில் வந்து அவரோட மனைவியும் தம்பியும் விசாரணைக்கு இடி விசாரணைக்கு வந்து ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் ஒரு குடோனில் சோதனைடுறாங்க. முகேஷ், முஜிபீர், அசோக்குமார் 3 பேரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதில் ஜாபர் சாதிக்காக நாங்கள் வேலை பார்க்குறோம், இந்தியாவில் வந்து மெத்தப்பட்டைன் மெத்தப்பட்டைன் வந்து சூடோபிடரின் கலத்துறோம், அது வந்து மெத்தப்பட்டைன் உருவாக்குறதுக்கான மூலப்பொருள் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. 21ஆம் தேதி ஜாபர் சாதிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு மார்ச் 9ஆம் தேதி அவர் கைது செய்யப்படுறார். திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். விசாரணைக்கு போய்கிட்டு இருக்கு. வழக்கில் இடி இருக்காங்க, என்ஐஏ இருக்குது. இந்த மாதிரியான விசாரணைக்கு போயிட்டு இருக்கும்போது திகார் சிறையிலே போயிட்டு இடி விசாரணை பண்ணிருந்தாங்க. இங்கே ரெய்ட்லாமும் நடத்தப்பட்டுச்சு. எங்கே ரெய்டு நடத்தப்பட்டுச்சுன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு என்சிபி வந்து அவங்க வந்து விசாரணை ஆரம்பித்தாங்க. ரெய்டு நடத்திட்டு இருந்தாங்க. இதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடிக்கான மதிப்புக்கு வந்து ஒரு போதைப்பொருள் கடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து முதல்ல ஆஸ்திரேலியா தான் கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்போ இந்திய அதிகாரிகள் சுதாரிச்சுக்கிட்டு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அமெரிக்கா தகவல் கொடுக்குறான், இந்த இடத்துல தான் கோடவுன் இருக்குன்னு ஏரியாவையும் காட்டி கொடுக்குறான். அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை போயிட்டு இருக்கும்போது சர்வதேச அளவில் இந்த விசாரணைக்கு வந்து ஒரு கவனம் பெற்றிருக்கு. இந்தியா கொஞ்சம் பிசர்னாலும் சர்வதேச அளவில் பெரிய ஒரு பதிலை இந்தியா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வழக்கை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் வந்து ஜாபர் சாதிக் வந்து தமிழ் திரையுலகில் 4 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு படத்தை வந்து அமீர் நடிக்கிறாரு, இயக்கமும் செஞ்சுருக்காரு. அதில் ஜாபர் சாதிக்குடைய 2வது சகோதரர் வந்திருக்காருன்னு இந்த விசாரணை வளத்துக்குள்ளே வராங்க. 2 பேர் வந்து காஃபி சாப்பிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி என்சிபி அதிகாரிகளால் விசாரணை நடத்த அமீர் விசாரிக்கப்பட்டார். அதுபடியாக இடிக்கும் போயிட்டு வந்திருக்காரு, விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காரு சொல்லப்படுது. ஏப்ரல் 9ஆம் தேதி இடி வந்து ஜாபர் சாதிக்குடைய வீடு சாந்தமில் இருக்குது, அந்த வீடு, பெருங்குடியில் இருக்க அவரோட கோடர், அமீருடைய ஆஃபீஸ், நம்மளுடைய வீடு எல்லாத்துலேயும் சோதனை பண்ணாங்க. இதில் சில ஆவணங்கள் கிடச்சிச்சு. 40 கோடி ரூபா வரைக்கும் வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துச்சு அப்படின்னு இடி தரப்பு சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்சிபி வந்து என்ன பண்ணாங்கன்னா விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது சச்சிதானந்தம் அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்ணி பெருங்குடியில் இருக்க ஒரு கோடன், திருச்சியில் இருக்க கோடன் அப்படின்னு அவர் எப்படியெல்லாம் போதைப்பொருள் கடத்தினார் அப்படிங்கிறத என்சிபி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் என்ஐயோட பங்கு வந்து இருக்குது. என்ஐ இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக ஆக்ஷன் ஆகல. இந்த நிலையில் தான் இந்த வழக்குடைய விசாரணை வந்து அண்மையில் 3 நாள் காவல் கேட்டு இடி வந்து திகார் ஜெயிலே போய் ஜாஃபர் சாதிக் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்தபடியாக இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக்குடைய மனைவி அமீனா பானு அவங்களையும் விசாரிச்சிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நேற்று மதியம் 1 மணிக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்க மண்டல அலுவலகம், இடி மண்டல அலுவலகத்தில் போயிட்டு விசாரணைக்கு ஆஜராயிருக்காங்க. சுமார் 8 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. ஜாஃபர் சாதிக் வந்து 2000 கோடிக்கு வந்து போதைப்பொருள் கடத்திருக்காரு அப்படின்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. இந்த விவரம்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்போலேருந்து போதைப்பொருள் கடத்துறாருன்னு உங்களுக்கு தெரியும்னா ஏன் அமைதியாக இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, இந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்தபடியாக டெய்லி அவர் வீட்டுக்கு வந்துடுவாரா, இல்லை தலைமுறைவாக இருந்திருக்காரா, ஊருக்கு வெளியூருக்கு போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி போயிருப்பாரா, அவருடைய நடவடிக்கைகள் பற்றி உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியும், அந்த விஷயங்கள் போயிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து 3,93,00,000 ரூபாய் வந்து அமீருக்கு ஜாஃபர் சாதிக் கொடுத்ததா வாட்ஸ்அப் தகவல் ஒன்று இருக்குது, அது வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் இந்த தகவல் வந்து ஜாஃபர் சாதிக் கைதான பிறகு வாட்ஸ்அப்லேருந்து அழிக்கப்பட்டிருக்கு. இதன் பின்னணியில் நீங்கள் இருப்பீங்களோ எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இதுக்காக அந்த பணம் கொடுக்கப்பட்டுச்சு, அதை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியுமா, அந்த வாட்ஸ்அப் மெசேஜை வந்து டெலிட் பண்ணது யார் அப்படிங்கிற விசாரணையும் போயிருக்கு. மலுப்பலாக பதில் சொல்லப்பட்டதா ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இல்லை அவங்கக்கிட்ட இருந்து பேசுனதில் ஒரு சில வீடியோங்கள் கிடச்சிருக்கு, இதை வச்சு மேற்கொண்டு வழக்கு விசாரணை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்தபடியாக இதில் இன்னும் சில ஆட்களுக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஏற்கனவே வந்து புகாரி ஹோட்டலுடைய ஓனர் அவரையும் வந்து விசாரிக்கப்பட்டிருந்தார். அவரையும் வந்து ஈடு அதிகாரிகள் விசாரிச்சிருந்தாங்க. அப்படிங்கும்போது இந்த விசாரணை போயிட்டு இருந்துச்சு. நேற்று அவங்க ஆஜராகிய நிலையில் இன்றைக்கி வந்து நுங்கம்பாக்கம் மண்டல அலுவலகத்தில் மதியம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஜாஃபர் சாதிக்குடைய தம்பி சலீம் அவர்கள் விசிகாவில் இருந்து பின்னர் நீக்கப்பட்டவர், அவர் வந்து விசாரணைக்கு ஆஜராகியிருக்கா தகவலாக இருக்குது. அவர்கிட்ட என்ன தகவல் எடுக்கிறாங்கிறத பொறுத்து அடுத்த கட்டமாக இந்த வழக்கு யாரை நோக்கி பாயும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழக்குலேயும் வந்து ஏற்கனவே நம்ம நயனாரங்கன் பேசின மாதிரி ஏற்கனவே என்சிபி கிட்ட இருக்குது, இடி ஒரு பக்கம் வந்துட்டாங்க, என்ஐஏ வரும், அடுத்து ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் வருவாங்க. ஏற்கனவே நடுவில் ஆஸ்திரேலியாவிலேருந்து வர ஒரு அதிகாரி விசாரிச்சுட்டு போயிருக்காங்க போது 4 இல்லை 5 துறை அதிகாரிகள் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதார குற்றம் அப்படிங்கும்போது அதுக்கு தனியாக வந்து FIU அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிரிவுகள் சேர்ந்த விசாரணை
அதிகாரிகள் வந்து இதில் விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்கு வந்து நீடிட்டு போகும் 6 மாதங்கள்லேருந்து 1 வருடம் வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா 8 மணி நேரம் வந்து விசாரணை பண்ணுறாங்க, அவங்களோட மனைவி வந்து 8 மணி நேரம் விசாரணை பண்ணுறாங்க. அந்த 8 மணி நேரம் விசாரணை பண்ணதில் வந்து அரசாங்கத்துக்கு வந்து எதுவுமே தகவல் கிடைக்கலையாமா? இல்லை, அந்த தகவல்கள் இப்போதைக்கு எங்களுக்கு கிடச்சிருக்கு, சில விவரங்கள் கிடச்சிருக்கு. அது மேற்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டமாக நகருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே வந்து அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லலை. என்னென்னா இப்போது வந்து ஈடியை பொறுத்த வரைக்கும் ஈடி கிட்ட என்ன ஒரு பவர் இருக்குன்னா, காவல்துறை விசாரணையில் ஒருத்தர் வாக்குமூலம் கொடுக்குறாருன்னா அந்த வாக்குமூலம் செல்லாது, கோர்ட்டில் போய் சொன்னால் தான் அந்த வாக்குமூலம் செல்லும். ஆனால் ஈடியை பொறுத்த வரைக்கும் ஈடி கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாலே அது செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால இப்போது இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் ஈடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா வீடியோவையும் வந்து எல்லா விசாரணையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னா ஈடி கிட்ட கொடுத்த வாக்குமூலம் செல்லும் அப்படிங்கிறனால ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு அதில் எழுதி கையெழுத்து வாங்கிக்குவாங்க. அடுத்தபடியாக வீடியோ ரெக்கார்டு ஜாஃபர் சாதிக் கிட்ட, சச்சிதானந்தன் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பண்ண விசாரணை ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் விசாரணை வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து 9ஆம் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி ரைட் நடத்தினாங்கல்ல, அதில் வந்து சில ஆவணங்கள் கிடச்சிருக்கு. அதில் வந்து சுமார் 40 கோடிக்கு வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான், அதில் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி தான் இப்போ வந்து அவருடைய மனைவிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. தம்பி மாஜராயிருக்கார். இப்போ இவங்ககிட்ட இருந்ததை வச்சு அடுத்தபடியாக இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் கிடச்சிருக்கும். இல்லை இவங்க சொன்னதுக்கு முரணாக வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த நபர்களை போய் விசாரிக்கிறது இல்லை அவங்க சம்மன் அனுப்புறது போன்ற வேலைகளில் அவங்க ஈடுபட வாய்ப்பு இருக்குது. எப்போ தான் அந்த ஜாஃபர் சாதிக் கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை, சின்ன வழக்காக இருந்தால் பரவாயில்ல. 3 வருஷமாக போதைப்பொருள் கடத்திருக்காருங்க. 3 வருஷத்தில் மாட்டாமல் தானே இருந்திருக்கிறார். 3 வருஷமாக உற்பத்தி பண்ணி அதை ஏற்றுமதி செஞ்சுருக்கார். அப்படிங்கும்போது 2000 கோடி இது வந்து சின்ன நெட்வொர்க்காக இருந்திருக்காரு. 3000 கோடிக்கு அவர் ஏற்றுமதி பண்ணியிருக்காரு. ஒரு தனி மனிதனால இது பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி வந்து காவல்துறை ஒத்துழைப்பு வந்திருக்கலாம், இல்லை நிறைய பேர் ஒத்துருக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கூட வந்து இது பண்ணியிருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து சட்டத்தின் உதவி இல்லாமல் அவரால் அதை பண்ணியிருக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா அவர் ஏற்றுமதி மட்டும் தான் பண்ணாரா, லோக்கலில் சப்ளை பண்ணியிருக்காரு. லோக்கலில் சப்ளை பண்ணார்னா யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணார் அப்படிங்கும்போது அந்த செயின் லிங்க் போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து புகாரி ஹோட்டல் வந்து அந்த ஜாஃபர் சாதிக்கோட பில்டிங்கில் அங்கே கடை நடத்திக்கிட்டு இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டு வராங்க. ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கே தனியாக பிரியாணி கடை நடத்திக்கிட்டு இருந்தார், அது வந்து இழுத்து மூடப்படுச்சு. அந்த கடையில் வந்து கடை மூலமாக போதைப்பொருள் சப்ளை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. பெருங்குடி கூடனில் வந்து பேரிச்சம்பளத்தில் வச்சு சப்ளை பண்ணதாக சொல்லப்பட்டுச்சு. இன்னொன்று இதெல்லாம் வந்து அவருடைய ஒரு பகுதி தான் இருக்குது. அடுத்தபடியாக அவருடைய அரசியல் கட்சி அங்கே செஞ்சார், யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஜாஃபர் சாதிக்கும் திமுகவுக்குமான தொடர்பு, சலீமுக்கும் விசிகாவுக்குமான தொடர்பு, அதுபோக திரைத்துறையில் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும்போது இந்த வழக்கு விசாரணை குறைந்தபட்சம் 6 மாதமாவது ஆனால் தான் ஒரு தெளிவு கிடைக்கும். அது பிறகு நடவடிக்கைகள் வாய்ப்பு இருக்குது. ஜாஃபர் சாதிக் கேஸில் என்னதான் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.